கஹகுண்டாம் நல்ல மணமுண்டாம் அமலராய் நோகுண்ட ஈழையனொடங்காலே கொண்டரு பாரமே நிரும்பிகையான் பாலு தபாமல் சார்வார் தமகியே எடுத்த காரை உரைகள் ஆடு அந்த ஈஸ்வரனே அரு படித்த காரை மதியம் படித்த காரை நாளை மகளே அருகுடைய வந்தரெல்லாம் அலங்காரு பாகவதா செஞ்சார் வாழை நல்ல மரவர் வாழை நல்ல மரவர் அவர்கள் வாசல் எல்லாம் வந்து மாவிலை தோரணம் அடிவிளக்கு ஏற்றி வைத்தார். தோரணங்கள் புஷ்பத்தால் அலங்கரித்தார். வாயாண்டி சுடலை முண்டசுவாமி பேச்சியம்மா பிரம்மசக்தி இவ்வளவு பேத்துக்கும் ஆரிவள்ளி கையில விட வடக்கு கோட்டை வாசோட ஒரு விருத்த கொடை விழா. ஆமா, அவருக்கு அழகான பல வகைகள். ஆமா, எல்லா பழமும் அப்படி கிலோ கணக்குல குவிக்கணும். கிலோ கணக்குல அப்படி தேங்காய் ஈத்தாமரை காய் கப்பரை தேங்காய் ஏத்தம்பளம் செவ்வாழை அவருக்கு கசலி வச்சு ஏமாத்திரக்கூடாது. பக்கத்து வரல சுடலை. அதனால இவன் அருமை மகனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு கிளாப்பழத்துல இருந்து மாம்பழம் எல்லா பகவங்களையும் குடிக்கணும். ஆமா, கேட்க மாட்டியா? நீ ஆக்காத, உனக்கு வச்சா தானே. அங்க ஒரு அரிசி அவருக்கு ஒரு குவாரி குவாரி அவருக்கு ஐந்து வகைதார் படம் புத்தையோடு முருகன் புத்தையோடு முருகன் இங்க முன்னானுக்கு படம் ஒரு கோட்டை அரிசி கொட்டாரஞ்சம்பா அரிசி. ஆமா, எடுத்த உடனே மாத்து வரைக்கும் இலைய அவ்வளவு இலையில பெரிய பெரிய இலையா இருக்கணும். ஆமா, ஒரு கோட்டை அரிசினா 2 மூடை சம்பா அரிசி. ஒரே படப்பு முழு விடாயாரு படப்புல கறி மட்டும் இல்லப்பா, அதுக்குள்ள கருவாடு வேணும். என் பேட்சமைக்கு ரொம்ப வாசனை பிடிப்பா. ஆமா, சேல கருவாடா இருந்தாங்க கொலை கருவாடா இருந்தாங்க.
ஏன் நல்ல சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம். ஆலங்குளத்து கருவாடு உனக்கு பிடிக்காது? வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா. சரி, எங்க இருந்து இங்க வர வரணும் இல்ல. 61 கோழி முட்டையை அவிச்சு வை. எப்பா நீ 61 கோழி முட்டை அவிச்சு வைக்கிறது பெருசு இல்ல. அண்ணா இருக்காரா தவசி பிள்ளை? ஆமா. மூக்குல எதுவும் கட்டி இருக்காரான்னு பாத்துக்கோ. முட்டை வைக்கணுமா பொட்டை முட்டை வைக்கணுமா? சேவல் முட்டை இடா இருப்பா, அது உங்க ஊர்ல விடுமா? முட்டையிலே சேவல் முட்டை எங்களையே தலைகளாக்க பாக்கலப்பா. வராங்களா? அதானே லக்கான் முட்டை வேணுமா இல்ல நாட்டுக்கோழி முட்டை வேணுமா? நாட்டுக்கோழி முட்டை இருந்தா கொடு. நாட்டுக்கோழி வைப்பா சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம். இல்லாத கேட்டா ஹைபிரிட் தான் நிறைய இருக்கு இப்போ. அதனால அப்ப சாவ கிடக்குது. அதனால ஒரு 30 முட்டையை வை. நான் அங்கங்க வேட்டைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே பலி கொடுப்பேன். பச்சை முட்டை கொஞ்சம் வை. அடுத்து கருவாடு வச்சுட்டியா? அடுத்து பத்தி வாசனை நிறைந்தது. அது வாசனை பிடிக்கும். ஆமா. அடுத்து தயிர் தெளிக்கணும். முருங்கை முருங்கை கீரை இருக்கு பாத்தியா, ரொம்ப முக்கியம். இங்க எல்லாம் அப்படித்தான் இருக்கு. என் மாயாண்டி சுடலைக்கு. அடுத்து இளவரப்பா இருக்கணும், கருகிறப்படாது, நெய் விட்டு வறுக்கணும். மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு ஒரு சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தனையும் காணாதிரு சொல்லு எவ்வா என் மகனாய மாயாண்டி சுடலைக்கு. அடுத்து நான் வேட்டையாடிட்டு வருவேன். நான் சூறையாடணும். எனக்கு குப்பியில சாராயம். இப்ப சாராயம் ஒரு பக்கம் இல்ல, அது ஏதா இருந்தாலும் ஆறுமுகம் இல்ல சுருட்டு ஒண்ணு வேணும். அப்படியே வாயு அங்கங்க கலையும். அந்த சுருட்டை பிடிச்சோம்னா வாயு கலைஞ்சிரும். வச்சுக்க, வாயு யாருக்குன்னா அப்படித்தான் இருக்கு. என் அருமை மகன் மாயாண்டி சுடலைக்கு இலையில படப்பு. எங்க அம்மா பயிற்சி பிரம்மசக்திக்கு சட்டியில சேரு. என் தம்பி முண்டருக்கு பட்டையில சேரு. அப்படியா? எதுல உனக்கு பிடிச்சல வை. மண்சட்டி போதும். அவ்வா உனக்கு வயிறில் நான் இறங்கிடுவாடா. எனக்கு எனக்கு 26 வரிகள் எந்த ஈசன் மாதாஞ்சோட அவர்கள் சூட ஆடு வரவா சூடு பன்றி பாடு பன்றி ஒரு கருங்கிடாயோ ஒரு கருங்கிடாயோ ஒரு எனக்கு கருத்த சேவை ஒரு கழுகு நேர ஜாதாலு எனக்கு கழுவாரு போடா இந்த சூடாலே ஐயா ஐயா கேட்டாவோ ஏறு சொல்வார் கேட்டவாரே கண்ட முடியாத வெள்ளை குட்டி சொல்லு மறி துவனங்குட்டி அன்னைக்குத்தான் ஈடு இருக்கணும். அந்த குட்டியை கொண்டு வா. கழுகு நிற ஜெயல் கழுகோடு உனக்கு பாடுவாயா ஜுடல எல்லாம் எனக்கு எல்லா வழியும் சரியா இருக்கு. இன்னும் ஒரு வழி வேணும். நரபலி கேட்காரு. ஆமா, அவனை கொடுத்தா அப்புறம் வரமாட்டான். அத சொல்லு. ஆஹா, ஒன்ன கொடுக்க மாட்டேனே, நீ பயப்படாத.
அதான் 100 செங்கடாய் கொஞ்சம் செங்கடாய் அதான் நோய் இல்லாம இருக்கும். அதான் அந்த ரத்தம் அதான் அதை கொடுத்துரு. என் அறுவடை மகன் மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு நரபலை கேட்டவரை ஒரே தேர்ப்பா போல அந்த குடிகாரே போட்டா மந்திரத்தை ஜெயித்தா அந்த மந்திரத்தை ஜெயித்தா மந்திரத்தை ஏ பிறந்தானே கலியா பிள்ளை அவர்களுக்கு ஆரி ரத்தாமலை 26 சொத்தோரை ஈச மகான் தொடரை அங்கே எந்த மூடமலையோ நாக்கரையோ தாளர் நரவலையா சுடலை ஆண்டவருக்கு ஆண் அறவலை கேட்டவுடனே ஒரு கர்ப்ப பிள்ளை எடுத்து மந்திரத்தை சொன்னார். மணி வகடத்தோடு பிறந்தான் கடியா பிள்ளை. அவன் கடியா பிள்ளையா பிறந்தான். நம்ம வச்சுக்கிட்டது கனியாரோட கையை வெட்டி யாரிட பொம்மல் கொடுத்தார். 21 சொட்டு ரத்தை 21 இறக்கி கொடுத்தார். நாக்கை அறுத்து நரபலி அறுத்த நாக்கு ஊறியது மாயாண்டி கிருபை நாளை. எப்பா உனக்கு எல்லாம் திருப்தியா இருக்குடாடா. கோயில் கூட அழகா இருக்கப்பா. எனக்கு ஒரு வில்லுப்பாட்டு வேணுமே. அது எந்த வில்லப்பா? இல்லடா ஐயா, அதான் வில்லு பாட்டுன்னா கோயிலுக்கு யார வைப்பாங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? தட்டி ஒரு 7 புல்டோசர் 6 புல்டோசர் கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அப்பேற்பட்ட வில்லு பாட்டு. அதேதான் புல்டோசர். சரி சரி, நானும் அப்படி இல்லப்பா. அதனால எங்க அருகே மகமாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு அது வெள்ளி கையில இலை அந்த வடக்கை கோட்டை வாசல அன்னைக்கு வில்லு பாட்டு கேட்க போய் நீங்க எல்லா ஊருக்கும் போறீங்க வாரீங்க. அங்க யாரெல்லாம் வில்லு பாட்டு படிச்சா தெரியுமா? நைனாரோங்கரைகள் நாராயணர்களுடைய குண்டோராரம் குணபாடைய கணவாரியும் கட்ட போட நந்தி தேவர் உடைகளுடைய நாராயணரும் தாளம் போட இப்படியே கையிலாது தில்லி செய்யும் பாடு சித்திரமுத்திரன் ஐயனார் தான் வில்லுப்பாட்டு கரை எழுதுனாங்களா. ஏன்னா அவர் தான் தலையெழுத்து என்ன இருக்கு, நெட்டு எழுத்து கட்ட எழுத்தும் போது அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமா, வில்லுப்பாட்டு கரை எழுதுனது அவர் தான். நீ ஒரு பாடையில நீ பார்க்கல, சரி பாடையில பார்த்தன்னு வச்சுக்க. ஒரு பாடையிலயா இல்ல, பாடும்போது சரி அமைப்பா இருக்கும், அமைப்பு பக்குவமா இருக்கும். சரி, நீ பாடையில பாத்திருக்கியா? மாலை போட்டு பார்க்கும்போது அவர் ஆட பாட சரி அப்படி அமைப்பா. அவர் பாடையோ பாடலாம் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நாள். ஆமா, இருக்கத்தானே. அதனால என் பெருமாள் நாராயணன் கோபால கண்ணன் தான் வில்லுப்பாட்டு புலவரா பாடியிருக்கார். சரி மருமகனுக்கு சரி சரி சொன்னா போதும்ல. மருமகன் தான் காலை கீழே உணமுண்டானே. உடனே எப்பெல்லாம் இருக்காரு. உடனே அவர் தான் வில்லுப்பாட்டு அண்ணாவி. அடுத்து வடமம்பாடி ஆச்சு. இடமம்பாடி யாரு? மருமகன். அப்படியே கம்ப அடிச்சாருன்னா சும்மா அப்படி ஒரு அழகா இருக்குமா. கரெக்டா பாத்துட்டியா? குண்டோதரன் கொடை அடிக்கணும்.
வேலை இல்ல. முக்கா முக்கா முக்கலாம். நந்தி தேவர் உடுக்கு துட்ட போடுறா வீட்டுக்கு போறேங்க. முட்டை போடுதான் முட்டை துட்டு. அடுத்து நாரதர் தாளம் கஞ்சிக்கு சேர்த்தான். எங்க பிள்ளையாரு மூத்த பிள்ளை கணவரி கட்ட. சரி ஐயா, கட்டவனுக்குலாம் பரு முண்டு வேணும். ஏத்தா என்ன சொல்றாங்க? பொடி கட்டையா இருக்கு. அதான் அதனால 2 முண்டு பரு முண்டு. தூக்கிட மாட்டான். அப்பா ஐயா, எனக்கு வில்லுப்பாட்டு அழகா இருக்கு. சந்தோஷமா ஆத்துக்கிட்ட போ. வில்லுப்பாட்டு எனக்கு சாமி ஆடணும் இருக்கு. வில்லுப்பாட்டு எனக்கு ஒரு குறையும் கிடையாது. சாமி ஆடணுமே. சரி சாமி ஆடணும். 10 சனம் மந்தல்ல இருக்கணும்ல. ஆமா, எங்க அம்மா இருக்கா பேச்சம்மா. நீ வேலை வர்றியா? சரி அம்மா பிறவி பாடு. அப்ப ஆடுங்க, யார் வேணாலும் ஆடலாம். அப்போ சிவன் வேலை சுடலை வாடத்தீமே உமையே தேர்ந்து நல்ல ஆடு தேர்ந்து நல்ல சிறந்த வெள்ளை கையில அப்பா என் அண்ணன் தம்பி 2 வரையும் சண்டை கண்ட போடாதீங்க. பிள்ளையாரையும் அம்மாவே நல்லபடியா பாத்துக்க. சரி நான் போயிட்டு விட்டா. சந்தோஷமா போயிட்டு அப்பா. ஐயா சோடல கிளம்புடா. அப்பா எனக்கு கையெழுத்து வழங்கி ஒருவருக்கு வரம் கொடுக்கணும். காக்கும் கடவுளாக இருக்கணுமே. அம்மா எனக்கு கூட அம்மா வேணும். அம்மா வேணுமா? உனக்கு அம்மான்னா உங்க அப்பாட்ட போய் கேளு. கேட்கணும். என்கிட்ட கேட்டா நான் எப்படி தருவேன்? அவ பிடிக்கல. ஊர்வசி வேண்டாம். அவளும் வேண்டாம். எங்க அம்மா எனக்கு வேணும். இன்னும் அந்த சுடர் ஒளியில் பெண்ணை ஒன்றை பிறவி செய்தார். மாடன் மாடத்தி என்றே பெயர் கொடுத்தாச்சு. அவர்கள் தீராரே விடுகிறெல்லாம் விடுகிறாரே இருக்குவாரா அவருக்கு வாகாரே விடியே ஒரு பீரமாக இருக்குவார். சகலாத்தே அரங்க என் மகனே வாயா இந்த வாயாண்டு வருது மல்லிகைப்பூ வாது இவைகளுக்கு ராஜா 26 தெய்வம் 26 தெய்வம் 66 கோட்டு குளத்துல வேலைக்கிழமை பல கொடை கருக்கு ஐயனா இருக்கு. ஆமா அத வந்தான்னா எல்லாத்தையும் வரும். நீங்க 12:30 போயிட்டீங்க. நாங்க தெரியாம நடக்கும் அங்க வந்துட்டாவெல்லாம். அதனால கற்குவேல் ஐயனாரை முடிச்சு நேற்று மத்தியானம் கூட சுடலைக்கு நைட்டு சிவனுக்கு சிவ கொழுந்து. இப்ப அதே சுடலை மறுபடியும் இருக்கலாம். கொஞ்சம் அத படிச்சாலும் ஐயனையும் படிக்க என்ன கற்குவேல் ஐயனா இருக்கு. ஆமா இருக்கும். இல்லன்னா உயிர் வாழ முடியாது. அதான் அதான் என்கிட்ட சொன்னா இல்லன்னா உயிர் வாழ முடியாது. செத்துருவீங்க. அதான் கொஞ்சம் இருந்தா அவ்வளவு சீரியஸ். அவன் பார்த்திருக்கும்போது எங்க அருமை மகனாகிய உடலை மாட சுவாமி என்ன கேட்டாரு? அந்த அம்மாளும் பிள்ளையும் போயிட்டு வரேன். எல்லாரும் சந்தோஷமா போயிட்டாங்க. பாப்போம் கைலாசம் அருகை ஜங்கலை வாழ வைத்தார். மெய்பாளன் ஒரு சோனாயா
சுடலை எங்க வராரு? இங்க வருகிறாரம்மா. கைலாசத்துல இருந்து இறங்குற உடனே முதல் இடம் எங்க எங்கம்மா வருகின்றா? மக்கத்து வெள்ளி மகுடாரம்பி வாசல். ஆமா, மக்கத்து பள்ளி மகனாரம்பி வாசல் அல்லவா? அதாவது என்ன முஸ்லிமார்கள் வாழக்கூடிய தெருவுக்கு வர்றாரு. சரி, முஸ்லிமார்கள் வசிக்கக்கூடிய இடமுக்கு வருகிறாரப்பா. ஆனா அவங்க கும்பிடுறது நம்ம தெய்வத்தை தான், வேற யாரும் இல்ல. கிடையாது கிடையாது. நம்மளுடைய தெய்வத்தை ஆமா. அவங்க கும்பிடுறாங்க. சரி. கும்பிட்டாலும் பரவாயில்ல, நம்ம சுடலைக்கு அங்கிக்குள்ள கருப்பு, ஆமா ஆமா. அவங்க ஜட்டிக்குள்ள உச்சிக்கு மட்டும் வச்சிருப்பான். சரி. இதே சுடலையை தான் ஆமா ஆமையா. அவங்க வேற தினசா கும்பிடுவான். இருந்தாலும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு பேரு சரி. கற்கவேல். ஆமா, பேச்சம்மா. ஆமா, ஆமா, வள்ளியம்மா. கதிரு, முப்படாதி, கருப்பன், சுப்பையா, சுடல, சுப்பையா, மாடசாமி, பெருமாளு, மாணிக்க நடாரு, ஐயப்பன், ராக்க, பேச்சு. சரி சரி. சொக்கன் சொக்கிம்பேனி. என்ன பேரு? ராகுமலையம் பேரு. சொக்கன். சரி. சொக்கநாதருடைய பேரு, கல்லழகர் பேரு. அம்மா கொஞ்சம் இனிப்பு கம்மியாகிட்டாங்க. அதனால ஆமோ அமையா. அருமை மகனாகி சுடலை ஆண்டவர் கேட்ட உடனே கேட்ட பிறகு அங்க அல்ல அக்பர் அல்ல இல்லல்ல பஜின்பூர் எல்லாம் நாங்க ஆமோ வாயாண்டி சுடலை பார்த்தாரு. என்ன செய்கிறப்பா? கந்திரி திருவிழாவுல ஆமா, நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நம்மளை யாரும் கண்டுக்கிடலையே. வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு ஆளு அப்பா என்ன யாரு என்ன யாருன்னு கேட்கலையா? கேட்டாங்களா? அதெல்லாம் இல்லையா. கேட்கலீங்க. நம்ம யாரு கற்குவேல் ஐயனார் கோயில்ல சரி. 10 மணியில இருந்து ஆமா, ஆமோ. 9 மணிக்கே புழுப்புழுப்பு. சரி. ஆமா. ஆமா, நீ எது குடிச்சியா? இல்ல எங்க அண்ணாச்சி உனக்கு எது தாய் தந்தாங்களா? தாய் வந்துட்டேடா, இது தந்தாங்களான்னு கேட்டாங்களா? ஒரு அர்த்தம். உங்களுக்கு பூ வேணுமா காப்பி வேணுமா, இதை தவிர வேற என்னையா வேணும்? எம்மா எங்க அண்ணாச்சிக்கு மனசு இருக்கு பாத்தியா. கிட்டயும் கேட்டாங்க. ஆ. அப்பா யாரும் போவீங்களா? நாங்க நாங்க முடிச்சு பாத்துக்கிறோம். போக மாட்டோம். சரி. அதான என் அப்பன் மாயாண்டி சுடலை ஆண்டவர் ஆமோ அவையா. இந்த ஊரை ஒரு முறை சுத்தி பார்க்கணும். ஆமா, இந்த ஊர் ஜனம் நம்மள கேட்கலன்னு சொன்னா என்ன? நம்ம கேட்ட வேண்டியதா. நம்ம கேட்கறதுக்கு மாட்டேலும் போதெங்க ஆமா, கந்தரி திருவிழா. பொட்டல் புதர்ல கந்தரி உன் பொட்டனத்தை தூக்கிட்டு எந்திரி. ஆமா, அல்ல அக்பர் எல்லாம் இல்லல்ல பகீர்பூர் எல்லாம். என் சுடலைக்கு பிடிக்குமா? ஆஹா. மாட்டெலும்பு செங்கத்துண்டெல்லாம் அப்படியே கூட்டத்துல போய் விழுது. விடிய விடிய அவன் அம்மா வேலை பார்த்திருப்பா, பீடி சுத்திருப்பா, குளத்து வேலைக்கு போயிருப்பா. பிள்ளைய தொட்டில போட்டு கோயில்ல வாய்க்கல ஈ போற தெரியா தூங்குவா. மாயாண்டி சுடலை நீ தூங்குறியாங்க, பிள்ளைய போய் ஒரு கிள்ளு தொட்டிலே ஆட்டுவாரு. இது ஒரு பிள்ளை எப்ப பார்த்தாலும் முழிக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைய ஆட்டுவா. ஆமா, ஊருக்குள்ள என்ன பேசுறாங்க? அதாவது இஸ்லாமியர் மக்கள் வாழக்கூடிய அல்லாஹ் என்ன பேச. ஆமா, நீ இருக்க பாரு, உன்ன முஞ்ச யாரும் இல்ல. அப்பதான் பார்த்தாங்க இது யாருடைய வேலையா இருக்கும். யாரு? சரி, காத்தா கருப்பா பேயா பிசாசா? அப்போ என் அம்மா பேசி பிரம சக்தியானவள் வள்ளி தெய்வானை போல வடிவெடுத்து வாராளையா. அவ சும்மா வந்தா குறிகொம்பு வச்சு ஆயுசரத்தில போட்டு வருவாள்ல. இப்படி வர மாட்டேடா எம்மா குறிகங்க கிளையா அம்மம்மாரே, குறியங்க கிளையா அம்மம்மாரே, குறியங்க கிளையா
ஜோசியம் பாக்குறீங்களா? அப்ப ரேக பார்க்கணுமா உனக்கு? யாருக்காச்சும் ஜோசியம் சொல்லுமா? சீக்கிரம் வாங்க. அப்ப வெறும் 101 தச்சனை வை சீக்கிரம். நீ இப்ப என்ன செய்வ? கொஞ்சம் பொறுத்து என்ன செய்வ? அதான் பேர் என்ன, புள்ளி என்ன, விவரம் என்ன, நான் மொத்தமா சொல்லுதேனம்மா. தலை எழுத்துப்படி சொல்லுவேன். ஆமா, உன் தலையெழுத்து எப்படின்னு முன்ன கட்டியே சொல்லி. நான் தப்பி சொல்லிட்டோமா? எனக்கு ஒத்த பைசா வேண்டாம், நான் தரேன் 100 ரூபா. ஆமா, நான் தான் 150 தரேன். சும்மா இல்ல. உங்க வீட்டுல ஆம்பளை தான் புருஷன். சரி, உங்களதான் பொண்டாட்டி. கரெக்ட். உண்மைதான் உண்மைதான் ஐயா. இன்னைக்கு சொல்லுவியா? ஆமா, நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்லுவியா? சொல்லுவியா? நான் சாப்பிட்டல. அன்னைக்கு எதுவும் கவனியா காலையில? நான் சொல்றேன் ஐயா. இவன் யாரு? இவன் புறாவுக்கே வெள்ளடிச்சோம். சொல்லுவேன் அப்படி விவரமா. அதான் என் மகன் மாயாண்டி சுடலை ஆண்டவருங்கரு யாரு சுந்தரி யாரு அப்பந்தான் பேர பார்த்தாங்க. என்ன செய்கிறார்கள்? அதாவது பீர் முகமது, சையது அலிமான், இப்ராஹிம், பாத்திமா தேவி சரியா? எல்லாரும் சேர்ந்து முஸ்லிமார்கள் தேர்விலே வந்து ஆமா. அப்ப மக்கத்து பள்ளியிலே வாழக்கூடிய மக்களை அழைத்தார். ஐயா லப்பைமார்களை, உங்களது ஊருக்குள்ள கைலாசத்துல இருந்து இறங்கி வந்திருக்க ஒரு சின்ன தேவரை, தேவரைக்கு ஊருக்கு தக்க ஒரு காலம் அழகியப்பால் உங்களால முடிஞ்சது என்ன முடியுமோ எதை கொடுத்தாலும் வாங்குவார். அப்ப என் மகனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு அவருக்கு ரொட்டி சுடையாகாரி சமைக்க மாட்டானே சுடலை என்று பாத்தேமாமி அங்க பாத்தேமாமி ஒரு சின்ன சிலையே தானடித்தா. மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு ரொட்டி சுட்டு கறி சமைத்து நம்ம வைக்கிறது சம்பாரிச்சு சாப்பாடு, அவங்க ரொட்டி. ஆமா, பட்டாணி சுடலை பாத்திமா பீவி. ஆமா, சுடலைக்கு பேரு பட்டாணி சுடலை, பேச்சமைக்கு பேரு பாத்திமா பீவி. ஆமா, எனது ஓ பட்டாணி சுடலை பாசை பாசையெல்லாம் அமெரிக்காவுக்கு அங்க ஆங்காங்கில கொண்டு போடணும். அதான் ஆமா, அதான் சொல்ல மாட்டான். நீ சொல்ல உண்டானதான் அழுத்துரும். ஏன்? ஓ அவன் பாசை. அதால அவன் பார்த்த உடனே அங்கே ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு என் மக மாயாண்டி சுடலை எந்த வாராரு தெரியுமா? அங்கே தன்னாடு ராமுவாக வேணோதே சந்து பார்க்க வேடு ஒட்டார கரகரையில வகரியால் வாசரையிலை அங்கே பகவாரி எங்க தாய ஆனவளவு திருநாளோ நடவுரையா அவளுக்கு திருநாளோ நட எங்க அம்மையான பக கொட்டாரக்கரை பகவதியாருடைய வாசல்ல எங்க அம்மா பகவதிக்கு தேரோட்டம் திருநாள். மாசம் 2 தேரோட்டம், வருட ஒரு திருநாள். ஆத்தாளுக்கு இந்த வார குறிப்பங்குளத்துல கற்குவேல் ஐயனாருடைய ஆலயத்துல இன்னைக்கு 4ஆம் நாள் கூட. ஆமா, தெரியுதா? அதே மாதிரி பகவதி அம்மன் கோயில்ல என் அம்மா பகவதிக்கு மாவிளக்கும் மஞ்சப்பால் அம்மாளுக்கு அபிஷேகம், ஆத்தாளுக்கு பொங்கபான வைக்கிறது. ஆனா மாயாண்டி சுடலை போயிட்டாரு. அடியா, அப்ப யாருமே கண்டுக்கிடல.
பால் 2 பால் வருது. என்ன பால்? ஒன்னு எருமை பால். சரி. பசும்பால் எல்லாம் ஆத்தாளுக்கு. சரி. ஆமா. கிடையாது வேற இருக்கும். அவங்களுக்கு யாரு கரெக்டா எழுதிடுவான். ஆனால் என் அம்மா பகவதியுடைய வாசலை பகவதி அம்மா கண்டுகிடல. சரி இருக்கட்டும். இந்த மக்கள் யாருமே என்னன்னு கேட்கல. எப்ப வந்து அதான் சாப்பிட்டீங்களா, காப்பி குடிச்சீங்களா, கேட்கலையே. இவன் கேட்கறான் பூசாரிய போட்டா ஊர்காரன் தானா அடங்கிடுவாங்க. பூசாரிய போட்ட வேண்டியதான் ஒரு அரை புரடியில. ஆமா, என் மாயாண்டி சுடலை ஆண்டவர் பூசாரிய என்ன பண்றாரு தெரியுமா? அந்த கொடி கொட்டான் நம்புவாரு. அந்த கொடி கொட்டை பேருவா சூடத்தை நம்பீடு சூட சட்டை தான் உதாரிய செவிட்டி வெட்டி அடி பூசாரி வந்து பகவதி அம்மா வாசல்ல போய் அம்மாளுக்கு அபிஷேக வேலையை முடிச்சு அப்படியே காமிக்காரு. சூடத்தட்டை புடுங்கி சட்டார்னு ஒரு ரக சோட்ல அம்மா என்ற பகவதியே அப்படின்னு கால போய் வந்துட்டார். அவர் பாவம் பண்ணல, கொஞ்சம் நம்மள கவனிக்கல. இப்பதான் வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, நன்னா இருக்கீங்களான்னு கேட்கணுமா? ஆமா கேட்கணும்ல. அதான் என் மாயாண்டி சுடலைக்கு பிடிக்காது. எல்லாம் ஒன்னா நினைப்பாரு. அப்ப மாயாண்டி சுடலை ஆண்டவர்னு யாருக்கும் தெரியாது. என் பகவதி அம்மா பார்த்தா யாரா இருந்தாண்ண கொஞ்சம் பொறுமைய கையாளணும். யாரா இருந்தாண்ண அதான் அப்பந்தான் பார்த்தா என் அம்மா பகவதியானவள். ஏன்னா கற்பூர தட்டு மணி, அதனால அப்படி சொல்லுவான். நம்ம வந்து வேற எதுவும் நினைக்க கூடாது. கரெக்டா இருக்க, கரெக்டா இருக்கண்ணே. காண குறைக்க அந்த வரைக்கும் போயிருவேன். ஒரு பூங்கலை தூக்கி போடு. சரி கூட்டிட்டு போ. ஏன்? ஆமா அது அழுட்டு வர பை தரேனா? சரி. அதான் என் அருமை மகனாகிய மாயாண்டி சுடலை என் தாய் பகவதிகளை பார்த்து என் பகவதி வாசல்ல வந்தவுடனே அவ என்ன கேட்டா தெரியுமா? என் மகனே நீ யாருடா? உனக்கு எந்த ஊரு, என்ன தேசம் மகனே, என்ன தேசம், எங்கிருந்தே எங்கு மகனே எங்கு வந்தா? எந்த தேசம், எந்த தேசம் மகனே எங்கு வந்த? அதான் என்ன சும்மா வந்துட்டு போனோம்னு ஆசை. என் அம்மா பகவதி அம்மா என்ன பார்த்தா உனக்கு நான் யாருன்னு தெரியலையா? அப்பா சாட. ஆமா அப்ப கலந்துடா நல்லா பாரு. அதான்
பொட்டக்கண்ணி என்ன 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 சாட மாதிரியா ஏம்மா சாட மாடே உன்னை பார்க்கவே முடியல. எல்லாத்துக்கும் மூத்தவ மகன் நான் தான். எல்லாத்துக்கும் மூத்தவ மகன் நீ மூதே மகன். சரி அது இல்லையா? இல்ல. காசில வந்தாலே யாரு யாரு அவ ஏவா காசி விஸ்வநாத விடாட்டி எங்க பெரியம்மா அவ. சரி அவ மோனா கிடையாது கிடையாது. சங்கரகோயில வந்தால சங்கரகோயில. ஆமா சரி அவட கோமன் அவட அவ மோனா அவ மோனா கிடையாது. சரி நெல்லையில வந்தால யாரு யாரு யார் காந்திமதி. ஓ காந்திமதி அம்மா அவ தாலி டெய்லி பத்து வரும். சரி அவ மோனா அவ யோகக்காரி இல்ல. அவ இல்லையா கிடையாது கிடையாது. இந்த பாவத்தை நாசமாக்கவே பாவநாசம். ஆமா பாவநாசம் அந்த மாதிரி அவ மோனா அவ மோனா கிடையாதுப்பா. அது இல்லையா கிடையாது கிடையாது. குட்டலுக்கு வச்சியா யாரு குழல்வாயி மொழி குழல்வாயி. சரி அது இல்லையா அவ மோனா கிடையாது அவ மோனா கிடையாது. அம்மா பகவதி எப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியணும். தெரியும் தெரியும். நான் யாரு தெரியுமாமா? அந்த கைலாசத்தில் பிறந்த அந்த கடவுள் சுடரு அந்த ஈஸ்வரி அவளுக்கு அந்த ஈசன் மல்ல சுடரு அந்த பாண்டியண்டா நீ எங்க அக்கா பிள்ளடா? நீ பார்வதி மகனா? அதான் அப்படியே இருக்கு. பார்வதி பார்த்த மாதிரியே இருக்குமா இப்போ? மூக்கு முடியும் அதான் கட்டி மூக்கு. சரி யாரு நெத்தியும் யாரு நெத்தியும் மச்சான் போல இருக்கடா. மச்சான் போல இருக்கடா. ஏன் அப்பா வந்து நான் தான் போல வாங்கப்படணும்னு ஆசை. சரி அவளை பேசி முடிச்சிட்டாங்க. பார்வதி முந்திட்டா முந்திட்டா. ரொம்ப முக்கியம். வேண்டாம் என் மகனே மாயாண்டி இவளை ஆண்டவரை பார்த்து அதான் பாப்படாது. தாரம்ன்றது ஒண்ணு, அவதாரம் தான் ரெண்டு. நல்லாவே இருக்காது ரெண்டாந்திரம் பாப்படாது. ஆமா என் அப்பா மாயாண்டி சுடலை ஆண்டவர் பகவதி இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா என் மகனே மாயாண்டி நீ பார்வதிக்கு மகனானாலும் ஈஸ்வரிக்கு மகனானாலும் அவ அம்மான்னா உனக்கு நான் சித்தி முறைடா. என்ன அவன் மகன் சின்ன அம்மாடா. நான் உனக்கு சின்ன மாமா. என் மகனே நீங்களும் வந்து எனக்கு கொச்சியம்மே இவ்வளவு கொச்சியம் அவன் மந்தி மகா சின்ன மகன் உனக்கு எங்களுக்கு மலையாளம் சம்சாரிக்க அறியாமோ சம்சாரி 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 நான் சம்சாரிக்க அறியாமோ சம்சாரிக்கோ கல்யாணம் முடியலடா முடியலையா முடியல முடியல அப்படி பேசுற உனக்கு மலையாளம் பேச தெரியுமான்னு கேட்கிறேன். ஓ மலையாளம் பேச தெரியுமா தான் சம்சாரி சம்சாரி இல்ல அப்படிங்க இவன சம்சாரி அவன மன கரைச்சி அவன படைச்சு படைச்சு நீ யாரும் இல்ல தெரியாது தெரியாது எங்களுடைய ஆமாங்க என் மாயாண்டி சுடலை ஆண்டவரை பார்த்து பகவதி அம்மா என்ன சொல்ற தெரியுமா? என்ன சொல்லுகின்ற பாருங்க ஏ அம்மா கூட இடமாறி இடமாறி அஷ்டாதிஷ்டம் பண்ண வேண்டாம், நீ ஆடாளி போட வேண்டாம், நீ வந்த வேண்டாம் அப்பா அம்மாவுக்கு நீ அஷ்டாதிஷ்டம் பண்ண வேண்டாம், ஆடாளி போட வேண்டாம், வந்தே பிள்ளை போக வேண்டிய வாசலிலே இருடா. ஏமா நான் உன் வாசல்ல இருக்கணுமா? அது இருக்க ஆனா ஒண்ணு என்ன வேணும் தெரியுமா? அழகா இருக்கு எப்பா வீட்டுல ஆமா கொஞ்சம் திமிரு அவன் அதை நினைச்சே பார்க்க மாட்டான் அவளை. அது வீட்டுக்குள்ள போய் தான் நம்ம அங்க வச்சு ஆளுகள்
அதான் கஞ்சி ஊத்திருக்காங்களே அவளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்னு இல்ல இல்ல நான் சாப்பிடுவேன் அவன் சாப்பிடுவேன் என்ன சாப்பிடுவேன் நீங்க சரி நல்ல குடும்பம் கூட்டு குடும்பம் அதான் என் அப்பன் வாயாண்டி சுடலை ஆண்டவரை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? என் தாயான பகவதியானவளை அம்மா நம்ம வாசல்ல இருக்கிறோம்னா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு. உனக்கு என்னடா வேலை பிடிக்கும்? எனக்கு காவல்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு தானடா காவல் காக்கிறேன்னு எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? என்னைய நம்பி நீ கருவாடை பக்கத்துல வச்சுட்டு போ. சரி, என் மகனாகிய மாயாண்டி உடலை ஆண்டவருக்கு காவல்னா பிடிக்கும் என்று சொன்ன உடனே அந்த கோட்டார கரையாரே சகவாரியால் வாசேர் அங்கே 7 கிடாரம் பிறவி இரும்பு தண்டாயத்தை தொங்கு அள்ளு பணம் அள்ளுகால் முள்ளு பணம் முள்ளு கிள்ளு பணம் கிள்ளு மலையாள சர்க்கேர் அங்கேயும் நான் இருக்கேன். அந்த நல்ல திறவியல் கள்ளம் கொண்டு போகாம கள்ளம் கொண்டு போ காத்தனக்கு தர்றவங்க கொட்டாரக்கரையிலே பகவதியாருடைய வாசலில 7 கிடாரம் திரவியம். கிடாரம்னா என்ன? 7 அண்டா கொப்பரை திரவியம் கள்ளம் ஒருவன் கொண்டு போகாமல் காத்து நீ அம்மாவுக்கு தரணும். தந்த நினைச்சுக்கு அம்மாவுக்கு முதல் பூஜை, உனக்கு 2வது பூஜை. ஏன் பிடிக்காது? எனக்கு பச்சரிசி சாதம் ரொம்ப பிடிக்காது. என் அப்பா மாயாண்டி சுடலை ஆண்டவர் அள்ளும் போனா அள்ளு காசு கிள்ளு போனும் கிள்ளு காசு மலையாள சர்க்கரம்னா மணி துட்டு அப்படி தேர்ந்தட்டா இருக்கு. அதை யாராவது களவாடி சொல்லப்படாது. நான் காத்திருக்கேன் அம்மா. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு ஆரே நல்ல வேணும் அந்த சம ஓட்டு வேணும். 7 நல்ல நிலையோ 7 நல்ல எனக்கு ஏமசாமே விட்டுவே கன்னியடி மூலையில ஒரு நிலையம். பேர் என்ன? ஆறு நிலைய வேணும், அத்தை சாம விட்டு வேணும், 7 நிலைய வேணும், ஏமசாம விட்டு. ஏன்னா அத்தை ராத்திரியில் உள்ள சாம கூடையா நீ வேற லெவலுக்கு போயிருவ. உன்னையெல்லாம் எப்படித்தான் உங்க அம்மா தட்டால தெரியல.
அவளை கண்டுக்கிட்டேன். பக்கத்து ஊர் தான் வரட்டும். அதனால என் அப்பர் மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு 4 கோட்ட வாசலா 4 நிலையம். ஏன்னா கோபுரத்துல ஏறி உட்கார்வது கொடி மரத்தை அறுக்க கோபுரத்தை சாய்க்க எண்ணி பாரு அங்க இங்கும் அப்படியா? இப்ப எண்ணி பாரு 21 கொண்டாரே கரையிலே பகவதியாருடைய வாசலை என் அப்பனாகிய மாயாண்டி சூடலை 7 விடாரம் திரவியத்தை கைலன் ஒருவன் கொண்டு போகாமல் அன்றிருந்து எந்நாள் வரை காத்து வருகிறார். அவ்வளவுதான். அவர் போயிட்டு வந்தார். சரி ஆமா. அப்ப அவ்வளவுதான். சுடலை திரவியத்துக்கு காவல் இருக்கிறார். அப்படியே இருக்கும் போது அது பக்கத்தில் என்ன நடக்கிறது? அந்த 5 கொச்சை மலையாளோ அதற்கடுத்து கொல்லாங்கொச்சு 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 கோரை உலகு மலையாளே சிவை அடே ஆமா கோழி கூடு இல்ல கோடு நந்தன்புலன் ஊரு. ஒரு ஊருல இருந்தா குறைஞ்சது 4 தெரு இருக்கணும். வடக்கு தெரு தெற்கு தெரு மேல தெரு கீழ தெரு இருக்கணும்ல. அப்பதான் அப்படி இருக்கும் போது அங்க யாரையா ஆண்டு வார தெரியுமா? முள்ளோரு முறையடைக்கும் மூப்பங்காளி பெரும் முளைய நாடோரு அவளை அனுக்கும் அனந்தங்காளி பெரும் முளைய ஐநார உலக அம்மா புகையேறி அரிகாரி பெரும் அவ அரிகாரி பெரும் முளைய ரொம்ப நாளா வெறும் பொழைச்சா ஆண்டு வாரா. வேற பத்தியா ஊரை பத்தியா? நந்தன்புலன் ஊரு 4 சாரி தெரு. உலகனுடைய மனைவி வெறும் பொழைச்சு பெயர் ராசி அழகா பொருத்தமா இருக்கு. விரும்பத்துக்காரிக்கு வருத்தம் அதான கணவனும் மனைவியுமாக ஈசனும் கிளியுமாக அண்டலும் வேடையுமாக எப்படி இருக்கு? மைக்கும் ஸ்டாண்டும் போல மைக்கு இருந்தாலும் போதாது. எவ்வளவு ஒரு அழகா தம்பி நம்ம சொன்னது மாதிரியே வைக்க ஐயா. ஆமா கல்யாணத்துக்கு அண்ணன் மைக்கு செட்டா தான் கூப்பிடணும். எதுக்கு? எஸ்பி ராஜாவை தான் கூப்பிடணும். அப்படியே எந்த ஊரு? ஆமா மாப்பிள்ளை வீடு. ஆமா அங்க திருநெல்வேலியில சொன்னா சரி பொண்ணு வீட்டு வர கேட்கணும்.
கண்ணை கவர வைக்கும் கலர் டீப்புகளும் கரண்டை இருக்கும் இடத்திற்கும் இல்லாத இடத்திற்கும் ஜெனரேட்டர் கொண்டு வருவாங்க. அண்ணன் மோட்டர் கொண்டு வந்துருவாங்க. எந்த நேரமும் கர 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 கரனே இருக்கும். அது ஜனம் போடுற பாத்தியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே குளிக்க சிறந்தது குற்றாலம், பார்க்க சிறந்தது பாவனாசம் அல்லவா, மலையில் சிறந்தது இமயமலை, கட்டிடத்தில் சிறந்தது எங்க வீடு. உங்க வீடா? கொஞ்சம் தண்ணியே உள்ளவர எங்க வீடு. அப்படியே கட்டிடத்துல சிறந்ததுன்னா எங்க வீடுதான் தாயி. கலைக்கு அரசன் கலையரசன், பூவுக்கு அரசன் பூவரசன், அதை போல் ஒளி ஒளி அமைக்கிய சிறந்த ஸ்தாபனம் இந்த ஊரம்மா இந்த பேரம்மா குறிப்பன்குளம் எஸ்பி ராஜ் குறிப்பன்குளம் எஸ்பி ராஜ் சவுண்ட் சர்வீஸ். பெண்களுக்கு அழகு தருவது குங்குமப்பட்டு வருங்கால வாலிபர் விரும்புவது என்கிறது ராஜ்ய காட்டு. சபாஸ். வானத்தில் பல பல நட்சத்திரம் இருக்கலாம். ஆமா, நமக்கு ஒளி தருவது பகல் சூரியனும் இரவு சந்திரன் தான். அதான் வட்டாரத்தில் எத்தனை இசைக்கு இருந்தாலும் சரி. சென்ற இடங்களெல்லாம் வெற்றி முத்திரை நாட்டி வருவது எங்கள் எஸ்பி ராட்சி ஒளிபெற்றி. அப்ப இப்ப இதுக்கு 1000 ரூபாய் கொண்ட அதான, அதனால இப்படிலாம் இருக்கணும். நீங்க சொன்னா வெளியே கொலையில போட்டு விட்டாச்சு. இல்ல இல்ல, அழகா வச்சிருக்கான் ஐயா. அவனுக்கு வந்து சூதுவாது தெரியாது. அதனால பெரும் உலகருடைய மனைவி வெறுமுலர்ச்சி வெண்முடையானவள் யாரா இருந்தாலும் செய்யக்கூடிய தொழில தெய்வமா நினைக்கிறேன் ஐயா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. எந்த தொழிலும் செய்யும் தொழிலே தெய்வமா நினைச்சு செய்யணும். நம்ம வில்லு படிச்சாலும் சரிதான், வீட்டுல இருந்தாலும் சரிதான், வந்தோம் போனோட இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. தொழிலுக்குரிய இடத்துல அந்த கடமை பூரா செய்துட்டு தான் தெய்வமா தான் நினைப்பேன். அப்படியா? சரி. அதனால இந்த வெறுமுறையனுக்கு ஏன்னா சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும், சோத்துக்கு நஷ்டம் வந்துடும். அப்ப அவருடைய தொழில் என்னையா? மலையாள தேசத்திலே மாந்திரவாரின்னு பேர் எடுத்தான். அதான் மலையாளத்துல மாந்திரவாரின்னு பேர் வாங்கிட்டான். அது எப்படி? என்ன கஷ்டப்பட்டிருக்கிய? பேர் வாங்கணும்னா சும்மா முடியுமா? இரவும் பகலும் முழிச்சிருக்கணுப்பா. அரைகோர மாந்திரத்திலே மாந்திரவாரி வாழை விரும்புகிறேன். அவ என்ன தொழில் செய்து வருகிறான்? அவன் எடுத்தான் அடுக்கிடல் எடுத்தான். அவன் கொட்டி ஏடு கொடுப்பேன், கொட்டி ஏடு ஏன் ஆகியவே வைத்தாரே. என் பேச்சியம்மா பிரம்மசக்தியும் சுடலையும் கொண்டாரக்கரையில நகைக்கு திருடு போகாம இருக்குன்னு காத்திருக்காங்க. எங்க நந்தன்புரன் ஊர்ல மாந்தவாரி விரும்புலையன் அஞ்சன மையெடுவான் ஆராய்ந்து பார்ப்பான். குட்டை ஏடி குடி பிரம்பு அப்படியே அஞ்சன மையெடுத்தாமனா சும்மா இருப்பானா? மாந்திரவாரி வரும்போது
தொண்ணூற்றாங்காரவழி வானத்தை வெளிவளைப்பான். வானத்தே வில்வளைக்கா மணல கைதான் திரிப்பானே. திரிப்பானா? திரிப்பானே. ஒரு வீட்டுல குடும்பம் கூட்டு குடும்பமா ஒற்றுமையா ஓஹோன்னு இருப்பாங்க. இருக்கவன் நம்மள மாதிரி கூட்டு குடும்பமா ஒற்றுமையா இருப்பாங்க. சண்டாளன் சும்மா இருப்பாடா. இவன் என்ன செய்வா? அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வச்சிருவான். மைய போட்ட குடும்பம் அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சு இருந்தா. சண்டால என்ன 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 கருப்பா இருக்கவள வெள்ளையாக்கிடுவான். சரி. வெள்ளையா இருக்கவள கருப்பாக்கிடுவான். ஒரு இல்ல ஒரு இல்ல. கட்டையா இருக்கவள வளர்த்தி ஆக்கிடுவான். வளர்த்தியா இருக்கவள குட்டையாக்கிடுவான். கூட விஷயம் இல்ல தாயி. மாசமா இருக்கவள கரு கலச்சிருவான். கறி கலச்சிருவான். சும்மா இருக்கவள சும்மா இருப்பா எனக்கு பிள்ளையே வேண்டாம்னு சொல்லி நாங்க அண்ணன மாதிரி மாசமாக்கி விட்டுருவோம். எம்மாடி 3 மாசம் முத்தி போய் நிக்கி. சரி. காலையில தீவனம் குறைஞ்ச தீவனமா இந்த காலே தீவனம் 14 தோசை அம்மா. இப்போ 14 தோசை அடிக்க வச்சா ஆமா வந்துரும்னா 4 உளுந்த வடை. அதான் கரெக்ட். வீட்லயும் வேலை வெளியும் வேலை. சரி. காட்டுலயும் வேலை. அதெல்லாம் சேர்த்து இங்க வந்து சாப்பிடுறது. அதான் ஹோட்டல்கார் தம்பி மாவு காலியாட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு இருக்காரு. அதான் வந்திருக்கான். இல்லைன்னா அங்கத்தான் இருப்பான். கோட்டை பூரா அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. சத்தம் போடுறோம்னா சாப்பிட்டா தான் முடியும். சரி. அதான் ஆனா மாந்திரவாரி விரும்புகிறேன். அது எப்பேற்பட்ட மலையாளோ மலையாள சீமையும் பாம்படி அழகா இருக்கானே. நேத்து வேற விதம், இன்னைக்கு வேற லெவல்ல வந்துட்டான். அதான அதான் அப்பந்தான் பார்த்தேன். என் மலையாளத்து ஆந்திரவாணி சும்மா இருப்பான. கருப்பா இருக்கவள வெள்ளையா எப்படி ஆக்குவான்? தேங்காய் திருவி போட்டு திருவானா? ஓ மை அஞ்சனா மை அடுக்கு சுமிழ் அப்படியா இத்தனையும் செய்தானே சண்டாளே. அப்படியா சரி போடட்டும். இல்ல ஏப்பா அதான சரி 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 மாத்தி போடு. இல்ல ஆமா அப்படியா வீட்டுக்குள்ள இருப்பா வேதிக்கு போய் வச்சிருவான். எப்படித்தான் செய்வானோ. அப்பேற்பட்ட மலையாளத்தில் ஆண்டு வருகிற போது என்ன அப்படியா முட்டை காடப்புறா அதான் சரி எடுக்கணும் அம்மாடி. சரி எங்க பின்னால கொஞ்சம் திரும்பி பாருங்க. மையகி வச்சிருக்க போறாங்க அண்ணா. அவன் அப்படிதான் வச்சு மாட்டான். கைக்குள்ள வர ஏதோ ஒளிக்க வச்சிருக்கான். பேரே ஐயப்பன். ஏமா ஐயப்பனா இருந்தாலும் வாலி குருடா இருந்தாலும் குழம்பு குருசியா இருக்கு. ஊமை மாதிரி இந்த பேரை வச்சுட்டு ஊரே ஏமாத்திட்டாரு. நமக்கு துரோகம் பண்ண மாட்டான். பாருங்க மைய இருக்கு. ஆஹா ஆத்தா மேல கொக்குத்தலை நாரத்தலை கருக்கு ஐயடா இருக்காரு. நமக்கு அவர் இருக்காரு. அது அப்படித்தான் முழிப்பான். அதோ அப்பா பெரியப்பா அப்படி முழிப்பாரு. அதே மொழி ஆமா. ஆனால் இந்த சண்டாகம் வாவி பெரும்புறையன் இத்தனை மாந்திரிக தொழில் செய்ததுனால இப்படி ஒரு மதலை செல்வம் இல்லை. பத்தியா நேற்று வேற விதமா வந்தான். இன்னைக்கு பாரு ஒரு ஜீன்ஸ்ல இறங்கிட்டாங்க. அப்ப பார்த்த உடனே அவனுடைய மனைவி இருக்காளே பெரும்புலச்சி. ஏங்க
இந்த மாந்திரிய தொழிலை விடுங்கள. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அதான் சொந்த தொழிலை விட்டால் சொத்துக்கு பஞ்சம், தன் தொழிலை விட்டால் தெரியாத தொழிலை தொடவும் விடாது. ஆனால் எனக்கு பிள்ளை இல்லல்ல, அதான் எனக்கு கைப்பிள்ளை இல்ல. ஓடி அதான் அப்போ இல்ல இல்லன்னு சொன்ன உடனே அதாவது வீட்டுக்காரி வந்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா கேட்கணும். நல்லதுக்கு தான் சொல்லுவா. அஞ்சனவை அடுக்கு சிமிழ் கொட்டிகேடு கொடிகு ரொம்ப அப்படி எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டுதான். ஆமா இல்ல அப்ப கேட்கணும். மாந்திரகாரி வெறுமுறையன் மன்னன்காரி வெறும்புலையன் கர்ப்பராறு சுவாமிக்கு வாழ்குடங்கள் சூழ்ந்து வருகிறார். மாதா அந்த நடந்தாரே மன்னன்காரி வெறும்புறையன், அதுல ஒரு புள்ளல்ல. அப்ப எங்கையா வருகிறான்? மலையாள தேச வீட்டான் ஆந்திரகாரி வெறுமுறையன், நாடு நல்ல நகர வீட்டான் ராஜி எங்கே அங்கடாண்டு அனவனவான வனவான் அடமான வனமா வருகிறானே வெறும்பு. மாந்திரவாரி பெரும்புலையன் இவ வார்த்தையை கேட்டு அப்படியே மாந்திரவாரி மலையாள தேசத்திலே ஒரு வேட்டை கிடைக்குமாடு வர்றான். நல்ல மத்தியானம் மதியம் வெயில், கடுத்த வெயில். ஒரு ஆலமரத்து வேர்ல அப்படியே அசதியா தூண்ட விரிச்சான். தூங்கிட்டாமல்ல. ஆலமரத்து நிழல கண்டா யாருக்கும் தூக்கம் தான் வரும். ஆமா அசந்து தூங்குதான். அப்போ ஒரு காகம் வருகிறது. காக்காடி ஏன் பேர் வந்துச்சு? அப்ப வெள்ளையா இருந்த வெள்ளக்காவா? காணி கதறுது. ஏன் தெரியுமா? அதாவது ஔவையார் விரதம் இருப்பாங்க. அது எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியக்கூடாது. கண் குருடாயிரும். ஐத்தால் ஆடி மறந்தால் மாசி தப்பினால் தை. ஆமா அள்ளி இப்படி ஒரு புடி முள்ளி உச்சரங்கை அப்படின்னு சொல்லி அரிசி எடுத்து ஊற வச்சு உரல போட்டு இடிப்பாங்க. அப்போ இப்போ இடிக்க நேரம் இல்ல, மாவு பாக்கெட் வாங்கிட வாங்கி ஆண்கள் இல்லாத வீட்டுல அவ்வை விரதம் இருப்பாங்க. அந்த மாகுருண்டையை களவு செய்து கொண்டு வந்தது ஒரு காக்கா. காக்கா வந்து இப்ப நீங்க வந்து ஒத்தையில சாப்பிடுவீங்க. அந்த காக்கா ஒரு உருண்டையா இருந்தாலும் 10 காக்காவை கூப்பிடும். அப்போ கதரும் போது மாவுருண்டை கீழே விழுந்துட்டு கீழே படுத்திருக்கிறது புலையும் படுத்திருக்கா. அப்படியே எந்திரிச்சு பார்த்தான். காக்கா போட்ட உருண்டை எடுத்து அப்படியே வீட்டுக்கு வாரா. படியம்மா வெறும்போது இந்தாமா இந்தாமா அப்படின்னு கொடுத்தான். இவ கொடுத்தால இவன் யாரோட வெறுத்து போயிருக்கா வீட்டுக்காரங்கள. ஆமா ரொம்ப முக்கியம். அப்படியே கணவன் கொடுத்த உருண்டையை கடவுள் கொடுத்த மாதிரி வாங்கி வாயில போட்டு
ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுட்டா. சரி மாவுருண்டல்ல ஆமா மாவுருண்டை சாப்பிட்டு தண்ணி குடிச்சால ஒரு ஓரமாக ஒருங்கியது. ஓரமாக ஒதுங்கியது மாவுருண்டை தின்னை காரணத்தாலை ஆமோ அம்மையா மங்கையாக வெட்ட பெரும்புரட்சி வெண்கொடியானவள் அன்று முதல் குளிமறந்த அரங்கிழையா கர்ப்பமாளா ஊரறியோ ஊரறியோ நாடறியனா அப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு அவளுக்கு சந்தோஷத்தை கேட்டு ஏ அப்பா என்ன ஏ ஐயா பெருமுறையா மாசமாயிட்டா சந்தோஷம் ஏ கணவா ராஜமன்னா சுவாமி. ஐயா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வழியா நீங்க அப்பா ஆயிட்டீங்க ஐயா. அதான் சந்தோஷத்தை அவளுக்கு பாரு ஆந்த கணக்கு சந்தோஷத்தை அவன் அம்மா ஆயிட்டல்ல பிள்ளைக்கு என்ன சந்தோஷம். சந்தோஷத்தை கேட்டல ஏமா உனக்கு சந்தோஷமா ஆமா அவன் நேரத்தை காதுல வாங்கிட்டான். இப்பதான் விஷயம் முடிக்கூடாதா அவன் வார்த்தை உடனே ஒரு வழியா அப்பா ஆயிட்டப்பா ஆமா அப்ப பிள்ளைக்கு மாசம் சரி 3 மாசம் முடியாம இருக்க 3 மாசம் ஆச்சு ஆகி அதுக்கே நாளா ஒரே மாசம் இறையனாரு தங்காரியங்கள் உற்றார் 5வது மாச ஏற அரகையாறு ரோஹணமாம் 6வது மாச 6வது நாள் அவளுக்கு அங்க அவெல்லாம் தங்க நேரோ ஏன் சிரிக்க அவளுக்கு முடியல. இப்படி இருக்கும்போது பிள்ளைக்கு 9 மாசம் பிறகு அப்படி இருக்கு. அதாவது மலை விலை தோட்டத்துல பருத்தி போட்டிருக்கான். பருவமழை பெஞ்சிருக்கு. பருத்திக்கு களை எடுக்கணும். அப்ப சம்பளம் போட்டாதான் ஆள் வேலைக்கு வருவாங்க. 250 ரூபா 2 வாட்டி காப்பி. அப்போ இந்த அம்மா பெரும்புலச்சி கர்ப்பமா இருக்கா. இவன் என்ன செய்யறான்? ஏற்கனவே தெரியக்கூடிய தொழில ஓரம் கட்டிட்டான். அது பண கஷ்டம் வந்துட்டு வந்துருமில்ல. அப்ப பார்த்தான் அடியே பெரும்புலச்சி மலை தோட்டத்துல பருத்திக்கு களை எடுக்கணும். வாடகை நம்ம போயிட்டு வரலாம். ஏங்க ஏங்க உங்களுக்கு புத்தி இருக்குதா? நானே ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் மாசமா இருக்கேன். நான் காட்டுக்குள்ள வந்தவன்னா எல்லாம் கொண்டாட்டப்படும். தலைப்புள்ள ஜூலியா இருக்கு. நான் வெளியிலே வரப்படாது. 3வது மாதம் முத்தம் கிடக்கூடாது. 4வது மாதம் அடைய கிடக்கூடாது. 5வது மாதம் அடைய கிடக்கூடாது. நான் தலைப்புள்ள ஜூலியா இருக்கிறேன். அதுவும் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் 9 மாசம் கர்ப்பம். இப்ப போய் என்னைய கூப்பிடுறீங்களே. சரி இவன் மாட்டேங்க. அப்ப என்ன செய்யலாம்? ஓரங்கட்டி வைத்த மைய தொழிலை எடுத்தான். 5 வை எடுத்தான். அடுக்கு சுவர் எடுத்தான். மாரணை மை எடுத்தான். மையொட்ட மையெடுத்தான். பசி மை உள்ளங்கையில வச்சு வீட்டுக்காரி வெத்தியில வச்சுட்டான். கேட்டு வாரியா? ஏங்க நானும் வாரண
மலைவிட தோட்டத்தில் ஒரு பாத்திகளை வெட்டி மறுபாத்திகளை எடுக்கணும். வெயிலில வந்த மயில் வேர்வையில கலைஞ்சு போச்சு. ஆம்பளை பிள்ளைனா சீக்கிரம் முன்ன பின்ன பிறந்துரும். பொம்பளை பிள்ளை அதான் அவனுக்கு இந்த நாள் இருக்கு. அப்படியா அவ பெத்துருவா. அதான் அதான் ஆஸ்பத்திரியை லீஸில் எடுத்திருக்காளே. அதனால குழந்தை பிறந்து கைக்கு வரணும்னா மொத்தம் 15 மாசம் ஆகுது. அப்படியா? 4 மாசம் ஹாஸ்பிடல்ல இருந்து வருது. அதுக்கு என்ன முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இந்த அம்மாவுக்கு வலி வந்துடுது. ஏங்க இந்த காட்டுக்குள்ள எனக்கு யாருங்க இருக்கா மருத்துவம் பார்க்க? அப்பதான் பார்த்தார் பெருந்துளையில் கை தாங்களாக அழைத்து வந்தார். மலையாள தேசத்துல மாந்திரவாரி விரும்புறையின் மன்னருடைய விரும்புறைச்சியை அப்படியே மாமரத்து மூட்டில கொண்டு வச்சுட்டான். நிழல் வேணும்ல. அடுத்து உடுத்திருக்க வேஷ்டி எடுத்தான். அப்படி அப்படியே வானத்துல போடுறான். பந்தல் அலங்காரமா இருக்கு. இப்ப நீ வேட்டிய உறிஞ்சானா அங்க ஆலங்குளம் தாண்டி போயிடும். ஏன்னா அவன் மாந்திரவாதி. அப்போ எனக்கு வலி வந்துடுது முடியலையே. அதான் அப்பதான் பார்த்தான். அப்ப என்ன செய்யணும்? இந்த அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துட்டு பிரசவம் பார்க்க யாரு வரணும்? எசக்கி மாலை கூட்டிக்கிட்டு வரணும். எங்க உள்ள எசக்கி இசைக்கிய மாலை பிடித்து வந்தார். அவன் உச்சியில ஒரு காஞ்சார முளை எறிந்தார். என் மனைவிக்கு நீதான் மருத்துவம் பார்க்கணும் தாயே. ஆகட்டும். அப்ப நாளும் நல்ல இருக்கும் போது மாறவோ 10 ஆச்சு. படுத்து பார்க்க படுக்க முடியல. இருந்து பார்க்க சும்மா இருக்கவே முடியல. பாயினத்துக்கு இடுப்பு வலி. அவளுக்கு நண்டு வலி சுண்டு வலி நரவலியா வலிக்குது. நறுக்கு நறுக்குன்னு குத்துது. அடியே அம்மா மருத்துவமே அடிவாரியோ மருத்து என் வார்த்தை ஒன்றை சொல்லு. அடியே மருத்துவம் என் வைத்து ஆனை வலி குது ஆனை வலி குது எனக்கு அடிவயிறோ வலிக்கிறோம். நான் சாவேனா பிழைப்பேனா பிள்ளை பற்றி எடுப்பேனா? அதான் என்னால முடியல. இப்படி தெரிஞ்ச அந்த மாவுருண்டை தின்றுக்க மாட்டாளா? அத செய். இந்த ஒரு வாட்டி பெத்துக்க இரும பெக்க வேண்டாம். அதான் தலைச்சுமனா சுமந்துருவா. இது அவன் இடத்துல வேதனை அவளுக்கு தான். அவன் மோட்ல கைத்த போட்டு அங்கெங்கும் தொலாவுதா. தான் பிறந்தாள் ஒரே போராண்டை ஒரு வெண்குழந்தை வீரந்துரை
வாழ்க